நவம்பர் 19, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு வெற்றியை தருவார். The Lord will change your captivity. He will give you success. 1 யோவான் 2 அதிகாரம் 6 1 John chapter 2 verse 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவில் நிலைத்திருப்பது என்பது அவருக்குள் ஆழமாய் வேரூன்றி அனுதினமும் வாழ்வதும் ஆயுள் முழுவதும் அவருக்குள் ஜீவிப்பதுமாகும். இயேசுவில் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அவரில் காணப்பட்ட சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கவனித்து அதை கைக்கொண்டு ஜீவியுங்கள். அதிலிருந்து தான் நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் என்பதை அறிய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Whoever claims to live in him must walk as Jesus did. My dear brothers and sisters, to abide in Jesus is to be deeply rooted in him and live in him daily and throughout life. How can we find that we abide in Jesus? We must walk as Jesus Christ walked. We must also manifest the qualities found in him. Those who say they abide in the Lord must keep his commandments. Children of the Lord, heed to the word and live by it, by which you will know that you are standing in Jesus. Children of the Lord, if you abide in Jesus and his words abide in you, whatever you ask, it will be done for you. God will hear all your requests and answers you. May the Lord himself bless us each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் வெற்றி சிறக்கும்படியாக நீர் ஆண்டவரே உம்முடைய வெற்றியை அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வேரூன்றி அனுதினமும் அப்பா உமக்குள் நாங்கள் வளரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆயுள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்பதிலும் ஆண்டவரை உம்மை சேவிப்பதில் நாங்கள் ஆண்டவரை பின்னோக்கி போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டவர்களாக, உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரே நாங்கள் கை கொண்டவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதை எங்கள் இதயத்தில் ஆண்டவரை பதித்து கொண்டவர்களாக நாங்கள் வழிநடத்தப்பட எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் அது எங்களை விட்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அதன் மூலமாக கர்த்தர் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் யாரையெல்லாம் ஆண்டவரை என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நிலையான ஆசீர்வாதத்தை, நிலையான நன்மைகளை ஆண்டவர் நீர் அவளுக்கு தந்து எல்லாவற்றையும் நிலையாய் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பா, அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவளை பாதுகாத்து கொள்ளும். எந்த ஆபத்துக்கும் அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நிலையான ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பா, அவர்களுக்கு ஆண்டவரே அந்த பெர்மனண்டான அந்த ஜாப் கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிதான அற்புதத்தை நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, அம்மை துதிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் முழுவதுமாக மாறி போகும்படியாக ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர் கெட்டு போகாதபடிக்கு பிரச்சனைகளுடைய வாழ்வு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தரலும். இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நீடிய ஆயுள் நாட்களை பெற்று அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நல்ல சேமத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னுமாய் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் தந்து அவருடைய வாழ்வில் நீ நிலைத்திருப்பீராக. அவர்கள் உண்மையை நிலைத்திருப்பார்களாக. நீரே ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக. துதிக மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.